ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெர்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிட் வந்து பிளான் பண்ணி வந்திருக்குது. இங்கே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? பெங்களூரில் இருக்கோம். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம் செருப்பை வந்து போட்டுன்னு வந்துருக்குது. அங்கேருந்து சென்னையிலேருந்து நான் இப்போ தான் அதை நோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டை இன்வைட் பண்ணுறதுக்காக, மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதனால பர்பஸ்ல வந்திருக்கேன். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டில் இன்வைட் பண்ணுறது பத்தா அந்த ஒரு ரீசனை வச்சுட்டு வந்து கொஞ்சம் மிச்ச மீதி ஷாப்பிங்லாம் இருக்கும்ல, எல்லாமே வந்து இங்கே பார்த்து வச்சுட்டு போனோம் லாஸ்ட் டைமே. சரி, ஈவெண்ட்டுக்கெல்லாம் நமக்கு எதாவது தேவைப்படும். சரி, மோனாக்கு வந்து ஒரு எல்லோ ஸ்லிப்பர் வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் ஸ்லிப்பர் வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மிச்ச மீதி எல்லாத்தையும் இங்கே தான் பார்ப்போம், எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் தான். இன்னைக்கு வந்து பெங்களூர் ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறீங்க. எங்கே வந்தாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணலன்னு வைங்களேன், என் தலை டமார்னு வெடிச்சிடும். ஸோ பெங்களூர் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அப்படி என்ன தான் வாங்க போகுதுன்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக வாங்குவா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து பாத்ரூம் செருப்புலேயே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டா. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், எங்கேப்பா உன் ஸ்லிப்பர் அப்படின்னா, இதான் என் ஸ்லிப்பர் அப்படின்ட்டு காட்டுறா. பாருங்க, இந்த செருப்பை போட்டுகிட்டே வந்துருக்குது. அப்போ அங்க இருந்தே பிளான், இந்த செருப்பை நம்ம போட்டு போவோம். வந்து என்னோட டெய்லி வேர் ஸ்லிப்பர் வந்து போயிடுச்சு. ஃபங்க்ஷன் வேர் நிறைய வச்சிருக்கேன், அதாவது அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வச்சிருக்கேன். அதெல்லாம் ரெகுலராக போட்டு நடக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஹீல். நான் ஃப்ளாட் தான் ரெகுலர் யூஸுக்கு வைப்பேன். அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கின செருப்பு தேய்ச்சி போயிடுச்சு. அதனால அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த பெங்களூர்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கப்பா காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பனி மூட்டமாக இருக்குது. காலையிலன்னா 9 o'clock ஆகிடுச்சா டைம்? நான் இப்போ 9 o'clock. 9 o'clock நம்ம ஊரில் வந்து அரவுண்டு, இப்போ நம்ம ஊரில் சைக்ளோன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும் அங்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல் டைமில் நம்மளுக்கு மார்னிங் ஒரு 6 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போது கிளைமேட் நல்லா சில்லுன்னு அப்படியே ஊட்டியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. பட் ஊட்டி லெவலுக்கு சில்லுன்னு இல்லை, ஆனால் சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே எங்கே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு அப்படியே பர்ச்சேஸ் கிளம்பலான்னு. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. டிஸ்டர்ப் பண்ண என்ன சொல்கிறது, நாங்கள் லேட்டாக ஆகும் எழுச்சிக்கிறதுக்கு. அதனால நீங்கள் ஆஃபீஸ் போகணும். அவங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரிலேஷன்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் இல்லை. ஆமாம், எல்லாருமே ஆஃபீஸ் போகிறவங்க 3 o'clock மேலே தான் எல்லாருமே ரீச் ஆவாங்க. அப்படின்னா 2:30 மேலே எல்லோரும் வீட்டில் இருப்பாங்களாம். ஸோ அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பத்திரிக்கை வைக்க போகணும். ஸோ அக்காவும் வந்து காலையில் போய் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவாங்க. அட்ரஸ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் முடிச்சிடுவோமோ, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ஆமாம், போயிட்டு நம்ம அதுக்குள்ளார வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அப்படியே கிளம்பிட்டோம். வாங்க முடியலன்னு வைங்களேன், மண்டே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. புக் பண்ணியாச்சு எல்லா பக்கமும். வா, முதல்ல ஹோட்டலில் தேடி போய் சாப்பிடு. எஸ், ஃபார்மி முட்டை தோசை. மார்னிங்கே ஆம்லெட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆம்லெட் இல்லை அப்படின்னாங்க. முட்டை தோசை, ஆட்டுக்கால் பாயா இருக்குது காலையிலேயே, ஜீரா ரைஸ் இருக்குது காலையிலேயே. சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வயிறு பெருசாகிடும் சாப்பிட்டு. போகிற இடத்துல எல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க, டார்ச்சராக இருக்கும். அதனால வந்து வேணாம், ஹெவியாக சாப்பிட வேணாம். அதனால் லைட்டாக ஒரு ஆம்லெட். நம்ம மத்தியானத்துக்கு மேலே தான் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போக போகிறோம். ஸோ இப்போது எதுக்கு ஜீரா ரைஸ் சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது. ஆட்டுக்கால் பாயா அப்படின்னும் போது சரி ஹெவியாக காலையிலேயே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஒரே ஒரு முட்டை தோசை அப்படின்ட்டு சாப்பிடுவோம். வாங்க. என்னோடது செட் தோசை, இது ஏதோ குழம்பு சட்னி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. காமெடி பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். எங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோன்றத பார்க்கல. இறங்குச்சு, சாப்பிட்டோன்னா ஆட்டோ வந்தது, ஆட்டோவில் ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வரும்போது நான் கேட்டேன்ப்பா, நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐயோ தெரியலையே அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்டால், இவர் சின்சந்திரா, பீச் சின்சந்திரா அப்படி அந்த ஏரியாவில். பட் அந்த ப்ரொனவுன்சியேஷன் அவர் பேசுகிறது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் பியோர் கன்னடாவும், அவர் வேறு எந்த லாங்குவேஜ் தெரியல அவருக்கு தெரிஞ்சாலும் அந்த நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து நம்மளுக்கு வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஆமாம், கேட்டார் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். இந்த மாதிரி எனக்கு தெரியும், நான் பேசுகிற கன்னடா உங்களுக்கு புரியாது அப்படின்னாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க கன்னடா அப்படின்றாரு. அப்படியே போய்ட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஏரியா ஹோட்டல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு
ஓகே அப்படின்ட்டு இப்போ ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். காமெடி தான் பண்ணி கடை கிடச்சா போதும் அப்படின்ட்டு சுற்றுறேன். பொருளெல்லாம் அங்கே இருக்குது ஹோட்டலில். இருந்துட்டு போட்டோம். ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா மழை வருது. சொல் பேச்சு கேட்குறேன். நீ அதை விட காமெடி என்னன்னா 11 o'clock தான் ஓப்பன் ஆகுமா, மணி இப்போ தான் 9:30 ஆகுது. 9:30 ஏரியாவே ஜிலோனுக்குது. நான் தான் எல்லா கடையும் தட்டி ஓபன் பண்ண வரேன். நான் தான் சொன்னேன், நீ தான் போய் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டே ஓபன் பண்ண போறேன். பாருங்க பாரு, அதே மாதிரி ஆயிடுச்சு பாரு. கலம்காரி ப்ளவுஸ் பாரு. ஆமா, கலம்காரி ப்ளவுஸ். ஒரு ஷாப் கூட திறக்கலப்பா, ஒரு ஷாப்பும் திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு நிறைய ஷாப், ஒரு சில ஷாப்லாம் திறந்துருக்காங்க. அதே ஜாலியாக இருக்குது. இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் நடந்து போயிட்டு அப்புறம் வேலையை பார்த்து போக வேண்டியது தான். ஜோலி ஓவர். என்னென்ன கடையெல்லாம் இருக்கு பாருங்க. மெட்ரோ இங்க இருக்கு. எல்லாம் வேடிக்கை பாரு. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல காலேஜ் பெஸ்டா பேசுமா, காலேஜ் பெஸ்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜாலியாக இருக்குதா? என்ன மேலே பாரு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ட்ரெஸ் அது சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ மேலாம் போனீங்கன்னா வேணா ஆளே இருக்க மாட்டாங்க. ஆளே இருப்பாங்க. இதாக இருக்கும். வா நம்ம அந்த பக்கம் போகலாம். லாஸ்ட் வரைக்கும் நடப்போம். வா வெஸ்ட் சைடு போகலாம். வெஸ்ட் சைடு தான். நீ தான் நம்ம தோட்டம் தெரிஞ்சு பாரு. வெஸ்ட் சைடு தான் எனக்கு தெரிஞ்சுதாங்க. அது அந்த பில்டிங் தெரியுது பாரு. வா, எல்லாமே முடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று விடாம எல்லாம் முடி இருக்குது. வெஸ்ட் சைடு உள்ள வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அது தப்பா? அது தப்பா? தூக்கமே வரல. செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு பாரு. செக்யூரிட்டியோட சேர்ந்து நீயும் போய் உட்காந்துக்கோ. தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். புது இடங்கறனால தூக்கமே வரல. அதனால வந்துட்டு சரி ஓகே, சீக்கிரம் கிளம்பி வேலையை முடிச்சுட்டு போனால் தானே வந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து சிக்பேட் ஒரு 6 கிலோமீட்டர் தான். அதே சிக்பேட் போனீங்கனாலும் அங்கேயும் ஒன்றும் இருக்காது இல்லை. 10 o'clock ஆகிடும் நம்ம போகும்போது. கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கேயே எல்லாரும் 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுவேன்றாங்க. வெஸ்ட் சைடே இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க. வா, நல்லா தான் இருக்கு வெஸ்ட் சைடில். இது என்னப்பா பொழப்பு உனக்கு? வந்து இவ்வளோ இந்த அடிக்கிற குளிரில் புலாவை போட்டு வந்து காலையில் தேவடு காத்துட்டு இருக்குது பாருங்க. அது ஒரு பிங்க் ஷர்ட் பார்த்து கடந்து விடாத, ஓடி போய் கடை வாசல்லையே உட்காந்துக்கோ. ஃபோன் அடிப்பா, பேசாம ஃபோன் அடிச்சு பயா பிங்க் ஷர்ட் டாலோ அப்படின்னு. பிங்க்குக்கு இதுக்கு ஸ்லிப்பருக்குண்ணா கெரா. பிங்க் இதுன்னா இந்தியா இல்லை கெரா கன்னடாவா? கன்னடாவா? பாருங்க, இதுதான் வந்து விதான் சோதா நம்ம தலைமைச் செயலகம் மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் பெங்களூர்ல. ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. கலர் கலரா அது எதுக்கு விற்கிறாங்கன்னே தெரியல. பா டிவிக்கே கொடிப்பா, டிவிக்கே கொடிக்கலாம். மஞ்சள் சவுப்பாங்க பாரு. ஓ இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. அந்த அவரு புனித் அவர் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ பண்ணின்னு இருக்காங்கன்னாங்கல்ல. விதான் சோதா காட்டின மாதிரி உங்களுக்கு நிறைய காட்டுறோம் நாங்கள். கடைசி வரைக்கும் எதுவும் கடையில் போய் வாங்க போகிறதில்ல. ஏன்னா 11 o'clock தான் வந்து எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம காலையில் இந்த ஆட்டோ வச்சுன்னு சுற்றணும்னு தலையில் எழுதி இருக்குது இன்னைக்கு. அதனால் நாங்கள் ஆட்டோ வச்சு சுற்றின்னு இருக்கோம். அவங்க தான் கார் கொடுக்குறேன்னாங்களே, காரை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. அது அதை விட கொடுமை. கார் எடுத்துன்னா என்ன சொல்கிறது, இங்கே ஒரு சர்டன் டைமுக்கு மேலே டிராஃபிக் ஆகிடும். அந்த டிராஃபிக்கில் நம்ம ஒட்டிக்கிட்டு போய் அது பார்க்கிங் தேடி போட்டு போகிறதுக்குள்ள போதும் ஆகிடும். அதுக்கு பெட்டர் ஆட்டோவே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இப்போ தயவுசெய்து நீ கொஞ்சம் ஹல்திக்கு சீக்கிரம் எடுப்பா. ஹல்தின்ட்டு ஒவ்வொரு கடையாக சுற்ற விட்ற. பார்த்து தான் எடுப்பேன். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்? புஃபன் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? சாரி நல்லா இருக்கு. பாருங்க ಈ மாடல் சிஸ்டம் ಈ சைடுல போடுங்க. ஓகே, இதுதான் நல்லா இருக்கு. ஃப்ளவர் வச்சது தான் நல்லா இருக்கு. எல்லோ கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. கிடைச்சதுன்னா எடுக்கணும். இது வரைக்கும் எவ்வளோ ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டேன் நீனு. இது எடுத்து பண்ணி பாருப்பா. இது கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இது ஒன் சாரி 4500. 4500 பாருங்க ஒரு வாட்டி
எனக்கு தெரியுமா நீ ஏய் எனக்கு தெரியும் நீ ஒட்டியானத்தை பார்த்தோன்னு நின்றுவேன்ட்டு. எவ்வளோ அதுதான் சொல்றாரா எனக்கு என்னது भैया कितना இதெல்லாம் 1200 அந்த மாதிரி வருதாமா. இது ஓனா எடுத்து நீ என்ன பண்ண போற? இது நல்லா இருக்கு. ஒன்னொன்னு போட்டு பெல்ட் மாதிரி இருக்கு. பூ மாதிரி வச்ச பெல்ட் எடுத்துக்கோ. இப்போ ஏற்கனவே நீ வாங்கின அது ரொம்ப கிராண்டா தெரியும். ஆமா இப்போ திருவிழாவில் காணாமல் போன மாதிரி இதுகிட்ட ஓடியாந்து நின்றுங்கிற எங்க சுடிதார் இதெல்லாம் அதே ஏன் பார்க்குற இது தானே ஹல்தி சாரி இல்லை பார்த்துனுக்குற மாஞ்சு பொண்ணுக்கு எடுத்துருக்குல்ல. இல்லை நான் பார்க்குறேன் பாப்பாவுக்கு எடுத்துருக்கோம் 2 தான் எடுத்துருக்கோம் வேற எடுக்கல. நீ போட்டிருந்து வந்தது நல்லா இருந்தது ஆனால் அந்த மாதிரி எம்ல கிடைக்க மாட்டேங்குது. இதுவா அது நல்லா இருந்தது ரியல்லி. அந்த மெட்டீரியல் இல்லையா? அந்த மெட்டீரியல் சார் இதெல்லாம் அந்த மெட்டீரியல் இது கலர் சேஞ்ச் அಷ್ಟೇ அந்த இது வேண்டாம் இது யூஸ்வலாக இருக்க மாதிரியே இருக்கு. சேம் திஸ் ஒன் சேம் இதுவா கிடையாது இந்த மெட்டீரியல் தொட்டு பாரு. கலர் அப்படி தெரியுது. கலர் வித்தியாசம் வருது. இப்போ இதென்ன நீ போட்டு வந்த? ஆமா இது என்ன காஸ்டியூம்? அதே தானோ இது ரொம்ப பட் அது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப மெலிசா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிளேன் நல்லா இருக்குப்பா அப்படின்னு நல்லா இருக்கு. அது வேணா அவகிட்ட காட்டு. லேடிஸ்க்கு சூஸ் பண்றதே டஃபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து தான் எங்களை குழப்பி விடுற. நாங்க ஒரு டீசெண்டா எடுத்த குழப்பி விடுற. நீ பா 3 சுடிதாரு. ஏய் நீ தேவையில்ல நீ ஒண்ணு எடு போதும். நீ சாரி எடுக்கணும்ல இன்னும் அப்புறம் ஹல்திக்கு சாரி இல்லை இதை சுடிதாரே எல்லோல காட்டுங்க பையா. ஃபுல் எல்லோல சேம் சைஸ். இது நல்லா இருக்குப்பா. இல்ல அதான் பா Black எடுக்கறேன். சரி இது Black அவள் தான் முடிஞ்சிச்சு. மத்ததெல்லாம் பேக் பண்ணுங்க. ஏப்பா இன்னும் பெருசா இருக்கு. இன்னும் பெருசா இருக்கு. சரி இது ஷால் பேண்ட் கட்ட. ஷால் பேண்ட். இது ஷால் border. இது டைப் பேண்ட். ஓகே இந்த பூ ஆளுக்கு ஒரு செருப்பு அவள் தான் முடிஞ்சிச்சு. கிளம்பி வந்துக்கினே இருக்கணும். பையா ஸ்லிப்பர்ஸ்லாம் இந்த ஏரியாவில் இல்லையா? ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் சார் இது செகண்ட் சர்க்கிள். ஓஹோ இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் லெஹங்காஸ் அந்த ஃபேமஸ். ஆமா அது குவாலிட்டி மாதிரி ஏதாவது கார்டு வேணும். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குல்ல. இது ஓகே தான் ஹல்திக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா மறுபடியும் காலையில் 9:30 மணிக்கு வந்த இடத்துலயே வந்து திரும்பி ஆட்டோவில் இறங்கியாச்சு. வந்து இறங்கிட்டோம். ஆமாம் இதுக்கப்புறம் தான் வாங்காம போக மாட்டேன். கடை சென்னையில் வந்து புயல் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னாங்க. பேபிமாவோட ஆட்டம் இதுக்கப்புறம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பம். நிறைய ட்ரெஸ் இருக்கும். போய் ஒவ்வொருத்தராக போய் பேட்டி எடுப்பா. நாங்கள் மாமா பேபிமா சேனல்லேருந்து வரோம். பெங்களூரில் எங்கே எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் கிடைக்குதுன்னு தெரியல. எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ட்ரெஸ் எங்கே போட்டு போகிறீங்க இந்த பர்ஃப்யூம் எங்கே அடிச்சுன்னு போனீங்க? ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குது. இதே டைப் தான் ஆனால் ட்ரெஸ் அது வேறு லெவலில் இருக்குது. அது வெஸ்ட் சைடு அந்த மாதிரி தான் கிடைக்கும் மேபி. வெஸ்ட் சைடுலாம் இல்லை இந்த மாதிரி லோக்கல் ஷாப் தான் கிடைக்கும். நான் அன்னைக்கு அந்த பேண்ட் வேணும்னு சொன்னதுக்கு அண்ணி வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம் 400 rupees சீப்பாக எடுத்து கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அது அந்த ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி இப்போ சீப்பாக நம்ம ட்ரெஸ் தேட போறியா? அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் எங்கே கிடைக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க உன்னை வழி மேலே விழி வச்சு காத்துன்னு இருப்பாங்க. பத்திரிக்கை வைக்க வரேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ரோடாக சுற்றி நிற்குது அப்படின்ட்டு. என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பாப்பா வந்து வீடியோ கால் வந்துருக்குது. எதுக்கு அப்படின்னா சாம்பாருக்கு. இன்னைக்கு பாப்பாவே வச்ச சாம்பார். பார்த்தேன் சூப்பராக இருக்குது. அது என்னடா செல்லம் முட்டை புரியல? இது என்னது?
ஓ பாயாசம் வேற சூப்பர்ரா செல்லம், வேற லெவல். மழை அப்போ புயல் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். பா இங்க பாரு, நீ எல்லாம் ஒரு குடும்ப குத்து விளக்கு. இங்க பாரு, நம்ம வீட்டு புது குத்து விளக்கு, சாம்பார், முட்டை பொரியல், பாயாசம். புதுசா இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. பாரு வேற லெவல்ல செஞ்சிருக்குது. நீ நாடனா செருப்பு பார்த்துன்னுக்குற இப்போ, அது ஸ்லிப்பர் பார்த்துன்னு. நீ பாடுறா செல்லம், எப்படி வேற லெவல்ல செஞ்சிருக்க ஒன்னொன்னுத்தையும். விடு, இன்னைக்கு அப்போ இன்னைக்கு நைட் வரைக்கும் அதுதான் உங்களுக்கு. சரி ஓகே 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 சரிடா செல்லம், பண்ணுங்க. சூப்பர் ஸ்லிப்பர் கடை பார்த்தா தான் தெரியும், பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேடா செல்லம், நான் தான் பார்த்தேன். இல்லை இப்போ திரும்பி இப்போ பெஞ்சிட்டு இருக்குது. சரி ரைட், ஓகே. நீ போகிறதுக்கு முன்னாடி கூப்பிடு. பாய். இனிமேல் தான் உங்கள் மாமியார் வீட்டில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஆட்டோவில். திருப்பி இப்போ அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறோம். நான் சாரி கையில் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா லேட் ஆகிடும். நான் இங்கே கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் எப்படி பேசினிருப்பீங்க, அது இதுன்னு பண்ணினிருப்பீங்க. அந்த டைமில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சாரி கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கின திங்ஸ் எல்லாம், இந்த வீடியோவோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ எண்ணில் வந்துட்டு போயிட்டு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ கிளம்பாவா? என்னப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையிலேருந்து சுற்றி கித்தி முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். என்னென்ன ஷாப் பண்ணோம் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோவோட எண்ட்லேயே நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் வந்து லோக்கல் சேனலில் பேபிமா வந்துருச்சு. எதுக்கு? கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது இன்னைக்கு தான். அப்படிதான் இல்லை, நம்ம ஊர்லலாம் 9:30 திறந்துருவாங்க. சரி, நான் நினச்சேன் 9:30 திறந்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த ஊர்ல எல்லாம் 9:30, ஏன்னா சீசன் டைம் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சீசன் டைம் பாத்தீங்க இல்ல, அவங்க எப்பயுமே 12:30 நைட் 12 o'clock மேல வரைக்கும் இருக்குமா ஷாப்ஸ். சோ அதனால நம்ம ஊர்லயே அப்படி 10-11 மணிக்கு இருந்தாலுமே காலைல சீக்கிரமா திறப்பாங்க. சீசன் டைம்ல மட்டும் தான். சீசன் டைம்ல இப்ப சீசன் டைம் தான் நான் அப்படி நினைச்சேன். ஓ, இப்ப கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்லாம் வருதுல்ல, சரி அதனால மேபி சீக்கிரமா திறந்துருப்பாங்கன்னு. இங்க வந்து பேக்குக்கு வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் திறப்பாங்கன்றது எனக்கு தெரியுது. அதுவும் இப்போ கிளைமேட்டிக் இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சொன்னாங்க அங்கே சைக்ளோன்ன்றதுனால இங்கே இப்படி தான் இருக்கும், இங்கேயும் மழை அப்படி தான் பெய்யும் அப்படின்னாங்க. அதே மாதிரி கிளைமேட் வேற லெவலில் இருக்குது, அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கோயம்புத்தூரை விட டாப்பில் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பாயிண்ட் வந்தோம் அப்படின்னா, நான் 2 ட்ரெஸ் எடுத்தேன். எதுக்கு இந்த 2 ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா, அந்த நான் சொன்னேன்ல கப்புள் ஷோ வந்து அவங்க இந்த டிசம்பர் மந்த் வந்து நமக்கு போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்களா. அதனால வந்துட்டு என்னன்னா, மாமா கிட்ட இருக்கிற வந்து பிங்க்கும் ப்ளூவும் இருக்கு. சரி, அதுக்காக வந்து பேபி பிங்க் என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த சுடிதார் ஒன்று எடுத்தேன். இது ஒரு பேண்ட்டு, இது டாப்பு, இது பேண்ட்டு, இது ஷால், அந்த மாதிரி எடுத்தேன். அப்புறம் நானும் மோனாவும் பின்னிங் போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எடுத்தோம். இதுவுமே வந்து இவரோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஜீன் மெட்டீரியல், அது வந்து உனக்கு அது ஜீன் மெட்டீரியல் கிடையாது. இது வந்து குவாட் செட் நல்லா இருந்தது. இது பார்க்கறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜீன் ஜாக்கெட் இருக்குது இதே கலர்ல. குவாட் செட் இது வாங்கணும். இது அப்புறம் இதுக்கு ஒரு பேண்ட்டு எதுவுமே நான் போட்டு பார்க்கல. இது போட்டு பார்த்தேன், அது போட்டு பார்க்கவே இல்லை, அவ்வளோதான். அப்புறம் வந்து மோனாக்கு இது நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோம். இது என்னோடது, இப்போ இது மோனாவுது. அப்புறம் மோனாக்கு ஒரு சுடிதார் எடுத்தோம். இந்த கலர் அதுக்கிட்ட இருக்குன்றேன், இல்லைன்னுச்சு. சரி ஓகே போ அப்படி சொல்லிட்டு இது வந்து என்னன்னா, இது வந்து ஷால். ஓகேவா? ஷால் வந்து இந்த மாதிரி கிராண்டாக இருந்தது. ஏதோ இந்த மாங்காய் பிஞ்சு, எல்லா இடத்துலையும் மாங்காய் பிஞ்சு குட்டி போட்டிருக்கோம். ஷைனிங் மெட்டீரியலாக மாங்காய் பிஞ்சு. இது வந்துட்டு டாப்பு. இது வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கிளிட்டரிங்காக தெரியும். இதில் தெரியல, இந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியல, வெயிலில் சூப்பராக தெரியும். இது ஒரு பேண்ட் அவளுக்கு.
இதுதான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து தேடி 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 எனக்கு ஹல்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் பனாரஸ் தான் கிடச்சிச்சு. வேற நான் எக்ஸ்பெக்ட் பனாரஸ்னா அங்கே 5000 rupees இல்லாமல் இது கிடைக்காது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்மியாக தான் இருந்தது, 2200. இது கம்மியாக இருந்தது. சரி ஓகே நமக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இதுதான் என்னோட saree. இந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட இதில் ரெட் இருக்குது. நான் இதை பார்த்தேன், நம்ம ஊர்லேயே பார்த்தேன். நான் ரேட்டு கேட்கல, பட் ஆனால் ரேட்டு ஜாஸ்தியானு எனக்கு தெரியல, பட் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக எனக்கு கிடைக்கல தேடினதில். நான் தேடினேன்னு எனக்கு தெரியல. நான் ஃபுல்லாக ஃபேன்சி சாரீஸு அப்புறம் ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அந்த டிஷ்யூ சில்க் கட்டினது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குண்டா காட்டுது, நல்லா இல்லை, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றீங்க. சரி நமக்கு செட் ஆகிறதே நம்ம பண்ணுவோம், புதுசாக எதையும் ட்ரை பண்ணி கேவலப்படுத்திக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே பனாரஸ்லேயே நான் எடுத்துன்னு வந்துட்டேன். சரி ஓகே இதுவே நம்ம வச்சுக்குவோம் ஹல்திக்கு அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் தெரியல இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கூட எனக்கு தேவைப்படுது எல்லோ, பட் அது என்னங்கிறது பின்னாடி பார்த்துப்பேன். எதுக்கு கட்டுவேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஸ்லிப்பர் ஒன்று வாங்கினேன், பிரிக்கிங் ஸ்டோன். உன்னை கேட்டனா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஷாப்பிங் இவ்வளோதான் முடிஞ்சது. காலையில் வந்து போய் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் சிக்பேட்டும் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டும் போனோம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, டைம் பத்தலை. இதுக்கப்புறம் இன்விடேஷன் வைக்க போகணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டேன். பட் ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்த கடையெல்லாம் உள்ளே போய் பார்க்கவே இல்லை, வந்துட்டேன் திரும்பி. சரி அப்போ இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரின்ட்டு வந்துட்டேன். இல்லைன்னா சென்னையிலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாக்கெட் பிரஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.